நான் இதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோட்டு சைடில் சின்னதாக ஒரு குட்டி அந்த நடைபாதையில் குட்டியாக டென்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பானையும் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்னும் அந்த டேப் அந்த கேனையும் வைப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கப்பு கூட பார்த்திங்கன்னா சில இதில் செயின் போட்டிருப்பாங்க, சில இதில் அந்த பிளாஸ்டிக் கலரு நான் இதில் பார்த்தேன். அந்த ஏதோ பிளாஸ்டிக் கலரு ரோப்பில் ஒரு பிளாஸ்டிக் மக்கில் அந்த சூடு வச்சு ஒரு ஓட்டை போட்டு அதில் கட்டி தொங்க வச்சுருந்தாங்க. ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது அந்த பானை ஒரு பானை உடஞ்சி கிடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கேன் இல்லை, வெறும் அந்த கீழே இருக்க அந்த பேஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதுவும் காலியாக இருந்துச்சு. ஒரு இதில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தேன், அதில் ஒன்றுமே இல்லை. அந்த சின்னதாக அந்த ஒரு டென்ட் மாதிரி போட்டாங்களே, அது அப்படியே உடஞ்சி போய் ஒரு மாதிரி ரோட்டோரமாக அப்படியே சாஞ்சு போய் இடைஞ்சலாக இருந்துச்சு. இவங்க தான் இப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக நான் பார்த்ததில் இப்போ புதுசாக வரவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. புதுசாக வர கட்சியும் பார்த்தோன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணி இருக்கும்போது எனக்கு என்னடா அப்படியே அவனுங்கள மாதிரியே பண்ணுறாங்க. என்ன தான் சொல்ல வராங்க இதை பார்த்தா எனக்கு லிட்டரலாக தெரியுது. அவனுங்க ஆடு கொடுக்க இதால் எவனுக்குமே நல்லதே இல்லை. அது தண்ணியும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே போகிறவன் எடுத்து குடிக்க முடியுமா? அந்த நிலைமையில் தான் இருக்கா? அது எப்படி சொல்கிறதுனே தெரில. தண்ணிலாம் எவனும் குடிச்சிருக்க கூட மாட்டான், அந்தளவுக்கு எவ்வளோமா இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு. ஒரு லைட்டாக ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இதில் கேனை கவுத்து வச்சுருக்கானுங்க. அந்த டம்ளர் அது அப்படியே நடப்பாதையிலே இருக்குது. டிராஃபிக் ஜாமு, புகை, பொல்யூஷன், டஸ்ட்டுன்னு அவ்வளோ உழுது அந்த இதில். அது யாரும் ரீஃபில் பண்ணுறதில்ல. ஆனால் அதை சுற்றி பார்த்திங்கன்னா அவனுங்களோட ஃபோட்டோஸு, மூஞ்சிங்க, அவனுக்கு கட்சி சிம்பிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த மார்க்கெட்டிங் தான். என்ன நம்மளை பார்த்தா என்ன முட்டாள் நினச்சிருக்கானுங்களா? எனக்கு இதெல்லாம் பார்த்தா வெறுப்பு தான் வருது லிட்டரலாக. என்ன பழசாருக்கு அப்படி இருக்கும்போது தான் புதுசாக வரவனும் அப்படி தான் இருக்கான். அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவனுங்க உண்மையாகவே போட்டால் நான் என்ன அப்படியே ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு உண்மையாகவே அப்படியே கரைஞ்சி போய் இன்னும் ஓட்டு போட்டுருவோன்னு நினச்சி தான் பண்ணுறாங்களே எல்லாமே. ஆனால் எனக்கு தெரியும் யாரும் அந்தளவுக்குலாம் முட்டாள் கிடையாது. அதான் எங்கே பார்த்தாலும் இந்த ஆடு பப்ளிசிட்டி வைக்கிறானுங்க. ஓகே, இவனுங்களும் அதே மாதிரி ஆடை இப்படி வைக்கிறானுங்க. சோஷியல் சர்வீஸ் பண்ணுறானுங்களாம். எனக்கு கோவம்தான் வருது உண்மையாக சொல்லலாம். அதனால தான் இந்த தடவை எலெக்ஷன்லாம் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, நோட்டாக போடலாம் தான் இருந்தேன். லாஸ்ட் டைம்லாம் நோட்டாக தான் போட்டுட்டு இருந்தேன். நடுவில் ஒரு 2-3 கட்சிக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் நோட்டாக போட்டேன். இப்போலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆள் பேர் தெரியாதவனுக்கே ஏதோ ஒரு கட்சிக்கு குத்திட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். உண்மையாகவே சீரியஸாக தான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாக டயர்டாக இருக்குது. இந்த பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உண்மையாக சொல்கிறேன்னா எனக்கு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் ஒரு காமன் சிட்டிசன் தான். டே டு டே லைஃப் ஓடி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் மாதிரி ஓடிட்டுருக்கேன். இதில் எவன் பண்ணுவான், என்ன பண்ணுறான் அவனுங்க. உண்மையாக சொல்லலாம், ஆள் தெரியாத இவனுங்க என்ன தான் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது ஃபுல்ஃபில் பண்ண போகிறதில்ல. ஆளே தெரியாதவனுக்கு ஓட்டை போட்டு விட்டு வந்துடலான்னுக்கிறேன். மேபி அவங்களாச்சும் கொஞ்சம் பவர் வரும், ஒரு வாய்ஸ் அவுட் வரும். லக் இருந்தால் நல்லவனுக்கு என் ஓட்டு போகும், எதாவது செய்வான். இல்லையா இவனும் பெரிய கட்சியோட பினாமியாக தான் இருப்பான்.
கண்டிப்பாக பெரிய கட்சிங்களுக்கு போட்டு கண்டிப்பாக ஒன்றும் நடக்காதுன்னு தெரியறதுக்கு இது மாதிரி 50-50 சான்ஸ் இருக்கிறதுக்கு எவனோ ஒருத்தனுக்கு போட்டுடலாமான்னு எனக்கு யோசனை வருது. யாரும் இங்கே முட்டாள் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க எல்லோரும். சொசைட்டி ரன் ஆகிறது இன்னும் பாலிட்டிஷியனால் கிடையாது, ஈச் இண்டிவிஜுவல் அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செஞ்சு அவன் வீட்டை அவன் ஒழுங்காக பார்த்துக்கிறதால. அதான் அந்த ஏதோ ஒரு அப்துல் கலாம் முதல்ல சொல்லுவார், ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் அவங்க வீடு நல்லாயிருக்கும். சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபேமிலினால தான் அந்த வீடு நல்லாயிருக்கும், அந்த வீடு நல்லா இருந்தால் அந்த தெரு நல்லாயிருக்கும், அந்த தெரு நல்லா இருந்தால் அந்த ஏரியா நல்லாயிருக்கும், அந்த ஏரியா நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லாயிருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தால் அந்த நாடே நல்லாயிருக்கும். ஸோ இந்த நாட்டை நல்ல வழியாக மாற்றணுன்னா அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டாலே. இது ஒரு கோட்டு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு என்னமோ அதான் தோணுது. இவங்களால ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகிறதில்ல, ஈச் இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷனில் தான் இது சேஞ்ச் ஆகுது. கோவம் தான் வருது. நான் இந்த முடிவு தான் எடுத்திருக்கேன், இனிமேல் வரப்போகிற எந்த எலெக்ஷன் இருந்தாலும் தெரியாத அன்னோன் ஏதோ ஒரு கட்சிக்கு ஒன்று போட்டேன்னா, இப்படி இருந்தாலும் நோட்டாக போட்டாலும் என்னென்னா அந்தளவுக்கு நான் ஃபெய்த்தை இழந்துட்டேன். லீடர்ஸ் எல்லாம் ஏதோ எப்படி சொல்கிறது, புக்கில் படித்த எவ்வளோ லீடர்ஸ் கதைங்க புக்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய லீடர்ஸ் பற்றி கேட்டிருக்கோம். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற லீடர்ஸ் பொலிட்டிஷியன்லாம் காலையில் கூட வர மாட்டேங்கிறாங்க. நான் சில விஷயத்தில் சாதாரணமாக பார்க்குற சில மக்களையும் சில பேரை பார்ப்பேன், பேசுவேன், சில இன்டர்நெட்டில் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன். சில பேரை பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது சில பேரோட பழகும்போது இவங்க இப்போ இருக்கிற லீடர்ஸோட கம்பேர் பண்ணால் இவங்களே இவ்வளோ மேலுன்னு தோணுது. இது இந்த ஒரு இன்ஸ்டன்ட் அந்த என்னன்னு தெரில, அது எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா நடந்து போகிறவங்க அது இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என் ரோட்டில் நடந்து சுற்றி போகிறாங்க. அதையும் பார்க்க அந்த பானை உடஞ்சி போய் கிடக்குது, தண்ணியும் குடிக்க முடியாது இருக்கு, சுற்றி அவனுங்க மூஞ்சியோ ஒட்டி வச்சுக்கிறானுங்க. என்ன தான் ப்ரூவ் பண்ண வரானுங்க? என்ன அவனுங்க என்ன அப்படியே உலகத்தில் இருக்கிற அப்படி அதை சொல்கிறீ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மக்களோட தண்ணி பிரச்சனை தீக்க வந்துட்டானுங்களா அவனுங்க? இல்லை அவனுங்க ஃபஸ்ட்டு குடிப்பானுங்களா? இதில் யாரை தான் ஏமாத்துறானுங்க? மெயினாக சொல்லலாம், நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நீங்கள் வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லத்தான் வரேன். இதை கேட்குறவங்களும் நீங்களும் முட்டாள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லோரும் யோசிச்சு இல்லை, கேட்டால் தான் வேலைக்கு ஆகும். என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிக்கிறாங்க. ஆடு வருதுங்க, டிவியில் ஆடு வருது, யூடியூப்பில் ஆடு வருது, பேனராக ஆடு போட்டு வச்சுக்கிறானுங்க, பப்ளிசிட்டி பண்ணுறானுங்க. இது எப்படி இருக்குன்னா, என் டேக்ஸ் காசை வாங்கி எனக்கு செலவு பண்ணது ஏதோ அவனுங்க சொந்த காசு செலவு பண்ணுற மாதிரி, என்னமோ அவனுங்க சொத்தை எழுதி அவன் சொத்தை செலவு பண்ணி எனக்கு ரோடு போட்ட மாதிரி. அப்படியே இவனுங்க வரும்போது காலில் விழணுமா, ஷால் போடணுமா, தூவி போடணுமா, என்ன அலப்பறை பண்ணுறானுங்க.